வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல்ல எப்படி பெரும்பான்மை நிரூபிக்காம போச்சு தமிழக வெற்றிக் கழகம், தமிழக கட்சிகள் எப்படியெல்லாம் வந்து அவங்களோட வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழு தொகுப்பு நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த வகையில நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில செஞ்சி தேர்தல் முடிவு நிலவரம் பார்த்துடலாம். செஞ்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,18,664 பேரும், பெண்கள் 1,23,969 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 34 பேரும், ஆக மொத்தம் 2,42,667 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,16,144 வாக்குகளும் 89.10% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கணேஷ்குமார் அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரும் 36.10% 78,201 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் KS மஸ்தான் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். ஸோ 30.30% 65,556 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா P சந்திரசேகரன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.40% 61,609 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 2.9% 6,371 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பாமகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 12,645 வாக்குகளும் 5.90% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து செஞ்சி கடந்த 5 தேர்தல்கள் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 2016 வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2021 தோல்வி அடைஞ்சிருக்காங்க, 2026 வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதற்கு காரணமும் தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா நான் எனக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு தொகுதியில் இருந்தாங்களோ அந்த தொகுதி மக்கள் அப்படியே ஒரு ஷர்டன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்த காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா தோல்வி அடைஞ்சிட்டே இருந்த ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இது எப்படி சொல்லுவாங்கன்னா இது ஒரு ஒரு இதாக இருக்கும், ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை மிகப்பெரிய அளவில் வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில் ஏடிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல வந்து பாமக வெற்றி பெற்று வச்சிருக்காங்க. 13.88% வாக்குகள் சரிஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல வந்து வெற்றியை வந்து கணேஷ்குமார் அவர்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் பலமாக இருந்த KS மஸ்தான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சி மஸ்தான் சொல்லுவாங்க. அவர் இந்த இடத்துல தோல்வி தழுவிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் 24.70% வாக்குகளை இழந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குகளை வந்து ஒரு இழந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவர் பில்ட் பண்ண இந்த செஞ்சி வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்காம போயிருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28.40% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே உண்டான பாணியில் இருக்கிற அந்த வாக்குகளை வந்து அவங்க இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து 60% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரியுது. அடுத்து மயிலம் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். மயிலம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,02,209 பேரும், பெண்கள் 1,06,786 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 21 பேரும், ஆக மொத்தம் 2,09,016 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,88,922 பேரும் 90.40% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் நியூ கமராக இருக்க CV சண்முகம் அவர்கள் இந்த தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 43.50% 82,353 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் நிரஞ்சன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 27.70% 52,312 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தேமுதிக சார்பில் வெங்கடேசன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 24.50% 46,267 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் விஜய் விக்ரம் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 2.3% 4,383 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 30,041 வாக்குகளும் 15.90% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மயிலம் பொறுத்தளவுக்கு அதிமுக தான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மயிலம் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே 15% வாக்குகள் பக்கமாக, ஏன்னா எல்லா தொகுதிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக வாக்குகள் இருந்துட்டு இருக்க காரணத்தினால இந்த இடத்துல ஒரு CV சண்முகம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. ஸோ வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 27.70% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய அளவில் கடினமாக இருந்திருக்கு. ஏன்னா CV சண்முகம் அவர்கள் வந்து கொஞ்சம் வாக்குகள் வந்து நிலையான வாக்குகளை வந்து அவர் வச்சிருந்திருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விழுப்புரத்துலேருந்து மயிலம் தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல
மூமெண்ட்டா கருதப்படுது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு விழுப்புரத்தில லட்சுமணன் அவர்களோட கை மிகப்பெரிய அளவுல ஓங்கியிருக்க காரணத்தினால, சரி அங்கருந்து மீண்டும் வந்து நம்ம தோல்வி அடையறதுக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற மயிலம் போயிடலாம். ஸோ மயிலம் வந்து மிகப்பெரிய அளவுல அதிமுகவுக்கு வந்து ஒரு கை குடுக்காத தொகுதியா இருந்திருக்கு. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில இருந்து வெற்றி மட்டும் தான் பெற்றிருந்திருக்காங்க. அப்புறம் 2021ல மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் சரிஞ்சிருக்கு. 2024ல நல்ல வாக்குகள் பாமகவோட சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியும், பாஜகவும் இணைந்தப்போ மிகப்பெரிய அளவுல வாக்குகள் இருந்திருக்கு. ஸோ அந்த வாக்குகள் அப்படியே வந்து கேரி ஓவர் ஆயிருக்கு. ஒரு 6% வாக்குகள் வரல. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில அவிங்க வந்து தன்னோட வாக்குகள மிகப்பெரிய அளவுல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த எலக்ஷனுக்கும் இந்த எலக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட வித்தியாசமே 20% வாக்குகள். ஏன்னா தேமுதிக குடுத்துருக்காங்க. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின காரணத்தினால கூட இந்த இடத்துல தோல்வி தழுவியிருக்கலாம். ஆனா 3ஆம் இடத்திற்கு சென்றதுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ அத வந்து எப்படி வந்து திமுக வந்து மீண்டும் வந்து கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, வட மாவட்டங்கள்ல இந்த தடவ வந்து அவிங்க மிகப்பெரிய அளவுல சோபிக்காம போயிருக்காங்க. அது அவிங்களுக்கே தெரியுது. ஸோ கடந்து எப்படி வந்து அத மறுபடியும் வந்து மீட்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அதிமுக ஒரு பக்கம் சரிஞ்சுட்டே இருந்தாலும், திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல பலம் வந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஒதுங்கி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்ற காரணத்தினாலேயே, கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப ஏடிஎம்கேயும், டிஎம்கேவும் சரிபடத்துல தான் இருக்கிறாங்க. நம்ம என்னமோ நெனைக்கிறோம். ஏடிஎம்கேட்ட இருந்து எல்லா எல்லா ஆளுங்களும் போயிட்டுருக்காங்க. ஸோ, அதாவது எல்லா பெர்சன்ஸ் போயிட்டுருக்காங்க. முக்கியமான தலைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற நம்ம நெனச்சாலும், டிஎம்கே பக்கம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்த கூட்டணி கட்சிகள் போயிட்டுருக்கிறத யாரும் நம்மளால கண்டுக்க முடியல. ஏன்னா, ஏடிஎம்கேவோட பலம் என்னன்னா, அங்க இருக்கிற கட்சி தொண்டர்கள் போகல. அது வந்து ஒரு ஏன்னா அவிங்க வாங்குன அந்த 1,10,10,00,000 வாக்குகளுங்கிறது பாமகவோட இணைந்தும், பாஜகவோட இணைந்தும் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ, அவிங்க இன்னும் ஸ்டேபிளா தான் இருக்கிறாங்க. ஆனா, டிஎம்கேவ பொறுத்தமட்டில் அவிங்கள்ட்டருந்து போனது எல்லாமே கூட்டணி கட்சிகள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், சிபிஐ, சிபிஎம் எல்லாமே விலகிட்டாங்க. 60 ஆண்டு காலமா இருந்த ஐயுஎம்எல் விலகியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ டிஎம்கேவும், ஏடிஎம்கேவும் சரி பலத்துல சரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் தன்னோட வாக்குகள 60% 65% வாக்குகள இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் கிராஃப் மிகப்பெரிய அளவுல ஒரு முன்னேற்றமே இல்லாம இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அடுத்து திருக்கோயிலூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். திருக்கோயிலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,18,878 பேரும், பெண்கள் 1,24,195 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 32 பேரும், ஆக மொத்தம் 2,43,105 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,16,818 பேரும், 89.20% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக அந்த தொகுதியில வெற்றி பெற கிட்டத்தட்ட 30 வருடங்கள் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 30, 20 வருடங்கள் பக்கமா. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ அதிமுக சார்பில எஸ். பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 33.60%ம் 73,33 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில விஜய் ஆர். பரணி பாலாஜி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 33.50%மும் 72,748 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பொன்முடி அவர்கள் மகனான திமுக சார்பில கௌதம சிகாமணி அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.70%மும் 62,452 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஹேமராஜன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 2.7%மும் 5,791 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 255 வாக்குகளும் 0.10%மும் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ மிகப்பெரிய அளவில் இழுபறியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப திருக்கோயில் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க கை கொடுக்காம தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியோட ஆளுமையா இருக்கிற பொன்முடி அவர்கள் தான் இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் வேட்பாளரா இருந்தாரு. ஸோ அவர் இந்த தடவை வந்து அவரோட மகனுக்கு கொடுத்த காரணத்தினாலேயே தோல்வி தழுவிருக்கலாம். இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட வருகையால அவங்க மிகப்பெரிய தோல்வியை தழுவிருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல 3ஆம் இடத்துக்கு திமுக சென்றதெல்லாம் வந்து வரலாற்றுல மிகப்பெரிய அளவுல ஒரு எப்படி சொல்றது? திமுகவுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா, மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்குன்னு சொன்ன தொகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா காட்பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1991ல மிகப்பெரிய அளவுல ஒரு இழுக்குல 2டே தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்களாம். அதுல கூட வந்து துரைமுருகன் அவர்கள் ஜெயிச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ, இப்போ வந்து துரைமுருகன் அவர்கள் தோல்வி தழுவியிருக்கிறாரு. ஸோ, எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அ மிகப்பெரிய அளவுல ஒரு அதாவது எப்படி சொல்றது? மிகப்பெரிய அளவுல ஒரு எச்சரிக்கைய வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வாக்குகள குடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அந்த அளவுக்கு வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவோட, அதிமுகவோடையும் சரி பலத்துல இருந்த தமிழக வெற்றி கழகம் கிடையாது. தமிழக வெற்றி கழகங்கிறது ஒரு குழந்தை கட்சி மாரி. அது தனியா நின்னு சூரியவன்ஷி மாரி மிகப்பெரிய அளவுல வந்து ஸ்ட்ராங்கா அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா இவங்கள கம்பேரிசனே பண்ண முடியாது மக்களே. ஏன்னா தனிப்பெரும்பான்மைங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில ஏன்னா 2016ல ஜெயலலிதா அவர்கள் தனியா 234 தொகுதியிலயும் வந்து
இரட்டலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு 133 தொகுதிகளை பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறு. ஸோ அதை வந்து மறுபடியும் தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது அதிமுகவால் முடியாது தான். தமிழக வெற்றி கழகத்தால் வரப்போகிற நேரங்களில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 33.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவு ஸ்ட்ராங்காக இருந்த பொன்முடி அவர்கள் 65% வாங்கியிருக்காங்க மக்களை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2021 தேர்தல்லாம் அவங்க ஒரு நல்ல ஒரு வெற்றியை அவர் ருசிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. ஏன்னா அதையெல்லாம் வந்து கண்டிப்பாக அதை நினச்சி பார்க்கணும்ல, நினச்சி பார்த்தா மட்டும்தான் அது ஒரு நல்ல இதாக இருக்கும். என்ன பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் காலம் மாறுது, மக்களும் மாறிறாங்க, எல்லாமே நடக்க தான் செய்யும். அப்படி தான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்திருக்கு. திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இழப்பை சந்திச்சு கொடுத்துருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.40%லேருந்து 2.7 வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் பார்க்குறப்போ 6.21% நல்ல ஒரு வாக்குகள் 6% வாக்குகளை வந்து அவங்களுக்கு உண்டான தோரணையில் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக திமுகவோட நாம் தமிழரை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. மக்கள் நீதி மையங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால அது ஒரு டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. என்னன்னா மக்கள் உடனே சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஒரு 5 வருஷத்துல மக்கள் இவ்வளோ மாற்றங்கள்ங்கிறது அது வந்து கொஞ்சம் குறிப்பிட, ஏன்னா நம்ம அதை பார்த்தே ஆகணும். பார்த்தா மட்டும்தான் அதை கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி போட்டு நிறைய கருத்து கணிப்புகள் போட்டோம். அதில் கணிப்புகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்மளுக்கு இல்லை எல்லாத்துக்கும் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு, எனக்கும் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ஸோ அந்த வெற்றிகள் எப்படி வந்து நடந்திருக்கு, அது எப்படி தோல்வி அடைஞ்சிருக்காங்க, நம்மளோட கருத்து கணிப்புகள் எங்கே தோற்றுருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்காக நான் எல்லாம் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா ஆதரவு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளால் இன்னும், ஏன்னா நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் விரும்பி விரும்பி பார்க்க பார்க்க எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.